ஈரான்ல நாடு தழுவிய போராட்டங்கள்ல குறைந்தது 5000 பேர் இறந்ததா அறிவித்திருக்கு. இதுல 500 பாதுகாப்பு படையினரும் அடங்குவார்கள் என சொல்லியிருக்கு. குர்திஷ் பிராந்தியங்கள்ல மிகப்பெரிய மோதல்களுக்கு பயங்கரவாதிகள் மற்றும் ஆயுதமேந்திய கலவரக்காரர்கள் காரணம் என அதிகாரிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். அதே நேரத்தில் உரிமை குழுக்கள் குறைந்த எண்ணிக்கையில் இறப்புகளை சொல்லுது. டிசம்பர் 28 அன்னைக்கு பொருளாதார நெருக்கடி காரணமா தொடங்கிய நாடு தழுவிய அமைதியின்மை அங்க இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர கோரி பரவலான ஆர்ப்பாட்டங்களா வேகமா விரிவடைந்தது. இதன் காரணமாக 1979 இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு ஈரான்ல ஏற்பட்ட மிகப்பெரிய கலவரமா பார்க்கப்படுது. போராட்டக்காரர்கள் தொடர்ந்து கொல்லப்பட்டால் நாங்கள் தலையிடுவோம் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பலமுறை எச்சரித்திருக்கிறார். ஈரான் தலைவர் அயதுல்லா அலி ஹமேனி, நாங்கள் நாட்டில் போரை வரவிட மாட்டோம், ஆனால் உள்நாட்டு இல்லைன்னா சர்வதேச குற்றவாளிகளை தண்டிக்காமல் விடமாட்டோம் என கூறியிருக்கிறார். அங்கு மொஹரப் எனப்படக்கூடிய தொடர்ச்சியான நடவடிக்கைகள் அடையாளம் காணப்பட்டிருக்கு. இது மிகவும் கடுமையான இஸ்லாமிய தண்டனைகள்ல ஒன்று. மொஹரப் என்பது கடவுளுக்கு எதிராக போர் தொடுப்பது என பொருள்படும். இது ஈரானிய சட்டத்தின் கீழ் மரண தண்டனையை விதிக்கிறது. இங்கு கடந்த வாரம் 3308 இறப்புகள் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் 24,000க்கு மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள உரிமை குழுக்கள் கூறியிருக்கு. டிசம்பர் மாத இறுதியில் நடந்த போராட்டங்களின் பொழுது குர்திஷ்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய பகுதிகளில் கடுமையான மோதல்கள் நடந்திருக்கு. வன்முறை நடவடிக்கைகள் போராட்டங்களை பெருமளவில் அடக்கிவிட்டதா அங்குள்ள மாநில ஊடகங்கள் குறிப்பிடுது. ஆனா இணைய தடைகள் இருப்பதால அங்க இருக்கக்கூடிய உண்மையான தகவல்கள் கிடைப்பதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம் என சொல்லப்படுது.